இயேசு சிலுவையில் கூறிய முதல் வசனம், அதாவது லூக்கா நற்செய்தி நூலில் 23ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தில் உள்ளது. சிலுவை காட்சி திருமறையில் உள்ள 4 நற்செய்தி நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் எல்லா விவரங்களும் முழுதாக எந்த நற்செய்தி நூலிலும் எழுதப்படவில்லை. எல்லாமும் சேர்ந்து இயேசு சிலுவையிலிருந்து பேசிய 7 தருணங்களை வெளிப்படுத்துகின்றன. சரியான வரிசையை நம்மால் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பாரம்பரியமாக முதல் வார்த்தையானது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபமாக வேண்டுதலாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. வேண்டுதலில் காணப்படும் மனித தன்மை. பாவங்களை தாமே மன்னிப்பதற்கான எல்லா வல்லமையும் அதிகாரமும் கொண்டிருந்த இயேசு ஏன் தந்தையை நோக்கி வேண்டிக் கொண்டார் என்று நீங்கள் வியக்கக்கூடும். அந்த தருணத்தில் நாம் அவரது முற்றான, அதாவது பரிபூர்ணமான மனித தன்மையை காணலாம். வேதனையின் மத்தியிலும் அவர் நமக்கான நடுவராக மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக செயல்பட்டு வேண்டுதலின் ஆற்றலை வெளிப்படுத்தினார். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே பாலமாக விளங்கினார். மன்னிப்பின் தெய்வீக தன்மை இயேசுவின் நிலையை, வல்லமையை குறைவாக தவறாக எண்ணிவிடக்கூடாது. அவரது பதிலின் இயல்பில் தெய்வீக தன்மையை காண்கிறோம். எவ்வாறு பார்ப்போம், ஒவ்வொன்றாக பார்ப்போம். நன்மைக்கு நன்மை செய்வது மனித தன்மை, தீமைக்கு தீமை செய்வது மிருகத்தன்மை. நன்மைக்கும் தீமை செய்வது சாத்தானின் குணம், அது சாட்டனிக். தீமைக்கு நன்மை செய்வது தெய்வ குணம் என்று மனிதனின் தன்மையை ஆன்மீக தன்மையின் 4 வகைகளாக கூறலாம். தம்மை கொலை செய்தவர்களுக்கு கிருபையை அளித்ததன் வாயிலாக இயேசு மனித குணத்தை கடந்து சென்றார். அவர் வெறுப்பை வித்தியாசமாக சந்திக்கவில்லை. அவர்கள் மனங்களுக்காக, அதாவது ஆத்துமாக்களுக்காக வேண்டுதலோடு சந்தித்தார். பிரபஞ்சத்திற்கான அருட்பணி எவ்வித வருத்தமும் காட்டாத மக்களுக்கு அவர் ஏன் இதை செய்தார்? இயேசு நீதிக்காக மாத்திரம் வரவில்லை, அவர் உலகத்திற்காகவும் வந்தார். அவரது அன்பு எல்லோருக்கும், அதாவது நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் உரியது, தழுவிக் கொள்ளக்கூடியது. சிலுவையில் அவர் தேவனுடைய இரக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் உரியது, யாரும் விடுபடவில்லை என்பதை நிரூபித்தார். நிறைவாக சிலுவையில் கூறப்பட்ட முதல் வசனம் வேதனையில் எழுந்த கூப்பிடுதல் அல்ல, தம்முடைய பாரங்களுக்காக எழுந்த குரல். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.